எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரியே எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய திருவிழாத்துல நம்ம கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன பள்ளியோட ஆண்டு விழா மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க, நிறைய பேரண்ட்ஸ் கூட நம்ம மீட் பண்ணியிருந்தோம். அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 132 பேர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிமாலய சாதனை தான் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு உழைத்த இணைந்து உதவிய அத்தனை பேர்த்துக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் இருக்கிற ஜோசப் ஆண்டனி சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசினார். இல்லை, ஒரு வட்டார கல்வி அலுவலர் அப்படிங்கிறது இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தால் எல்லா பள்ளியுமே நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஸோ வாழ்த்துக்கள் சார், உங்களோட எக்ஸலண்ட்டான ஸ்பீச்சுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கு நீங்கள் நிறைய உதவிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மேடம் சொன்னாங்க, சித்ரா மேடம். ஸோ அதுக்கும் எங்கள் பெற்றோர்கள் சார்பாக என் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது சொல்லணும்னா அடுத்து ரிஸ்வானா மேடம், இந்த பகுதியோட கவுன்சிலர். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சொன்னாங்க அடுத்த வருஷம்லாம் வந்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அடுத்தது 8th வரைக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஸ்கூலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஸோ கவுன்சிலர் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த வாழ்த்து, இந்த கைத்தட்டல் அவங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்க பண்ண போகிற ஒரு விஷயத்துக்கு ஒரு வாழ்த்தா கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது நம்ம ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் யாரையாவது நம்ம விட்டுட்டோமா? யாரையாவது சொல்லணுமா? யாரையாவது சொல்லணுமா நம்ம வாழ்த்து? யாரு? டீச்சர்ஸ். அப்புறம் வேற யாரும் இருக்காங்களா? சரி, மூணாவதா நம்ம சொல்ல போறது நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா டீச்சர்ஸ் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த ஸ்கூலுமே ஒரு கட்டடம் மட்டும்தான். அது உண்மையான பள்ளிக்கூடமா மாத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பா டீச்சர்ஸ் கையில மட்டும்தான் இருக்கு. அதுக்கு தலைமை ஏற்று இந்த ஸ்கூல்ல ஒரு சாதாரண ஒரு கட்டடத்தை ஒரு கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமா மாத்தி காமிச்சிட்டு இருக்கிற சித்ரா மேடமுக்கு ஒரு பெரிய வாழ்த்தை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க இங்கே ஜாயின் பண்ணும்போது 16 பேரோட ஆரம்பிச்ச இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு அவங்க ஒரு 132க்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வளரப்போகுது தொடர்ந்து. ஸோ அதுக்கு ஜஸ்ட் லைக் தட் வராது. ஒருத்தவங்களோட அந்த அர்ப்பணிப்பு அந்த இருந்தால் மட்டும்தான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? வீட்டில் நம்ம ஒரு செடி வச்சா கூட நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை நம்மளோட அக்கறையை நம்ம காட்டுறோமோ அது மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரி மரம் மாதிரி வளரும் இல்லையா? ஸோ இந்த பள்ளிக்கூடத்தை கூட ஒரு சின்ன விதையா இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மரமா மாற்றி சந்தோஷமா அவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்தை நம்ம தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கலாம். அவங்களுக்கு உதவியாக இருக்கிற நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களை சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இங்கே நிறைய பேரண்ட்ஸு அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், லீவ் விட்டாலே அப்பா சமாளிக்க முடியல, ஒரு நாள் எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினச்சி பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை 2 குழந்தையுமே சமாளிக்க முடியல. ஆனால் இத்தனை குழந்தைங்களை சமாளித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவங்க கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு தாய் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் அந்த ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம், மார்னிங் கொஞ்சம் நேரம். ஆனால் ஒரு மனிதனோட ஒரு நல்ல ஒரு திறமை வெளிப்படுற நேரம் இல்லை கற்றுக்கிற நேரம் அப்படிங்கிறது இந்த பகல் நேரம். அந்த காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி 4 மணி வரையும் தான் ஒரு மனிதனோட முழு திறமையும் வெளிப்படும். அதனால தான் நம்மளோட ஒர்க்கிங் டைம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து அந்த 5:30யோட முடிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட செயல், சிந்தனை, மூளை, அறிவு அத்தனையும் வர வெளிப்படுற ஒரு நேரம். அந்த நேரத்தை கொடுக்கறது முழுமையாக இந்த டீச்சர்ஸ் மட்டும்தான். அதனால தான் உங்கள் குழந்தைங்க சாதாரண ஒரு களிமண்ணா வர்றாங்க, இன்னைக்கு வெளியில போகும்போது ஒரு அப்துல் கலாமா, ஒரு சுந்தர் பிச்சையா அப்படிதான் மாற்றி வெளியில போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீச்சர்ஸுக்கு எத்தனை பேத்துக்கும் ஒரு பெரிய நம்ம வாழ்த்தை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பா பெரிய வாழ்த்தை நம்ம சொல்லியே ஆகணும். அது யாரு? எனக்கு யாராவது இருக்காங்களா வாழ்த்து சொல்ற மாதிரி? நம்ம எனி கெஸ்? யாரும் இல்லையா? இல்லையா? பேரண்ட்ஸ் நீங்க தான். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் ஒரு பெரிய பெரிய வாழ்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், சொல்லிக்கோங்க. நிச்சயமா நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும், சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும்.
ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி போகிற மாதிரியெல்லாம் சூழலில் நிறைய அரசு பள்ளிகள் மட்டும் இல்லை, தனியார் பள்ளிகளே பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தைங்களை இங்கே கூப்பிட்டாங்கன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு கூப்பிட்டா ஒரு 20 கிலோமீட்டர் கூட கூப்பிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சிட்டியோட சென்டரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாதிரி நடுவில் இந்த இடம் இருக்குது. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ரோட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு, அவ்வளோ டிராஃபிக். அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிற இந்த ஸ்கூல், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இது இருந்துட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஸ்கூல், நிறைய ஸ்கூல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல்லேருந்து, கிறிஸ்டின் ஸ்கூல்லேருந்து, இல்லை நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நிறைய இருக்குது. 25 ஸ்கூல் இருக்கும் குறைஞ்சது இதை சுற்றி. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் குழந்தைய வந்து இந்த ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து விட்டுருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் மிகப்பெரிய புத்திசாலிகள். அதனால உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்தை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஆடம்பரம் இருக்கும், பகட்டு இருக்கும். நிறைய ஸ்கூல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெருசு பெருசாக விளம்பரங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு படிப்பாக தான் இருக்கும். நிறைய நம்ம பார்க்குறோம் குழந்தைங்கள்லாம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் அவங்க கூட ஃபேஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்காங்க. எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி காலேஜுக்கு போனால் அதை கூட முடிக்க முடியாத மாதிரி இருக்காங்க. ஆனால் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கான்வென்ட் மாதிரி, இல்லை இங்கிலீஷ் மீடியம் மாதிரி பெரிய ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையோட அந்த அந்த சோதனைகளை வந்து தாங்கக்கூடிய விளைவில் அவங்களாம் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அடிப்படையாக வாழ்க்கையை கற்றுக்குறாங்க. ஆரம்பத்தில் வந்து பள்ளியை கற்றுக்குறாங்க, கல்வியை கற்றுக்குறாங்களோ இல்லையோ தெரியாது. உங்களோட குடும்ப சூழல்ல இருந்து இங்கே வரும்போது தன்னோட இணைந்து இருக்கிற குழந்தைகளோட ஒரு மனிதத்தை கற்றுக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எப்படி இணைந்து இருக்கலாம், எப்படி ஒருத்தவங்களோட கஷ்டம் என்ன ஏது எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி வரும்போது இங்கே வெளியில் வரும்போது வாழ்க்கையும் சேர்த்து படிச்சுட்டு தான் வராங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களை இங்கே சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லணும். உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எங்கள் சைட்லேருந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம சொல்ல வேண்டியது வந்து உங்கள் குழந்தைங்களை. ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து நாளை வருங்காலத்தோட குழந்தைகள் தான். அவங்க நம்ம குழந்தை நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனால் நம்ம வழியா இந்த உலகத்துக்கு வந்த எதிர்காலத்தோட குழந்தைகள் தான் அவங்கெல்லாம். நம்ம வேணா ஒரு அளவுக்கு தான் நம்ம சிந்திப்போம், ஓரளவுக்கு தான் அவங்கள கைப்பிடிச்சு கொண்டு போய் விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை பிடிச்சி அவங்க கொண்டு போவாங்க. இன்னைக்கு வந்து டெக்னாலஜிலேருந்து உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் அவங்க ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்மளை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவங்கள குழந்தைகளாகவே இருக்க விடுவோம். அவங்கள போட்டு நம்மளோட கனவுகளை, நம்மளோட கஷ்டத்தை வந்து அதை போட்டு திணிக்க வேண்டாம். அவங்கள குழந்தைங்களா விடுங்க, அவங்கள வளர விடுங்க, அவங்கள சிந்திக்க விடுங்க. அதுக்கு நம்ம செய்யறது வந்து பேரண்ட்ஸா ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும்தான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீயா இங்க கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களுக்கு இலவசமான படிப்பு இருக்கு, உங்களுக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த குழந்தைங்களுக்கு வீடுக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஒரு நல்ல குடிமகனா வெளியில வருவாங்க. இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் இங்கே நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய டீச்சர்ஸ், HM எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த அரசு பள்ளியை தன்னோட குடும்ப பள்ளி மாதிரி நினச்சிக்கிட்டு இதுக்கு தன்னோட பொருள் உதவி மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரம், சிந்தனை, அர்ப்பணிப்புன்னு கொடுத்துட்டு இருக்கிற சித்ரா மேடமோட ஹஸ்பண்ட், அவருக்கு, அவங்களோட குடும்பத்துக்கு, அத்தனை பேர்த்துக்கும் என்னோட நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து ஆல் த பெஸ்ட். நல்லாவே இந்த ஸ்கூலில் அடுத்த தடவை நான் வரும்போது இன்னும் பெரிய கூட்டமாக, இன்னும் பெரிய ஸ்கூலாக, ஸ்மார்ட் கிளாஸோட, அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வளர வைக்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க ஸ்கூலு. 1936 வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து எத்தனையோ பேரை இங்கேருந்து கல்வியை கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கு. இந்த ஸ்கூலை இன்னும் பெருமைப்படுத்த வேண்டியது பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.